இது இன்னைக்கு கிளாஸுக்கு ரொம்ப சீக்கிரமாக எழுந்துச்சி கிளம்பி ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே போயிட்டு பஸ்ஸில் இடம் பிடிச்சிடலான்ட்டு பகுமானமாக கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போனால் அவன் இன்னைக்கு லீவான். சரி ஓகேன்ட்டு கிளாஸுக்கு கிளம்பி வந்துட்டு முதல் வேலையாக சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நான் காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி கொண்டு வந்தேன். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் 1:30 போல் கிளாஸ் முடிஞ்சிட்டு கிளாஸ் முடியவும் ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கே மெஹந்தி போடுறதுக்காக தான் போனோம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த எக்ஸ்கலேட்டரில் போயிட்டு எப்படி சீன் போடுறதுக்காக போயிட்டோம். எத்தனை டைம் போனாலும் என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் போகிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட். அங்கே 3rd ஃப்ளோரில் போய் பார்த்தா நிறைய டாய்ஸு, ஸ்பைடர்மேன் அங்கங்கே பறந்துட்டு இருந்தான். நிறைய ஸ்பைடர்மேனு, அப்புறம் அது என்ன ஹல்க்கு, அந்த மாதிரி நிறைய சாஃப்ட் டாய்ஸ்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த நாய்க்குட்டி ஒன்று, அதோட பொசிஷனே சரியில்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறமா கிஃப்ட் செக்ஷனுக்குள்ளே போயிருந்தோம். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய கிஃப்ட்ஸ் இருந்துச்சு. என்னமோ கிஃப்ட் எடுக்க வந்த மாதிரியே கிஃப்ட் செக்ஷனே சுற்றி வந்துட்டுருந்தோம். ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்க மட்டும்தான் வந்தோம் அப்படின்றது எங்களை தவிர அங்கே யாருக்கும் தெரியாது. நிறைய இந்த சாமி ஸ்டாச்சுஸ் குட்டி குட்டியாலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருந்துச்சு. நிறைய கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் புதுசாக வச்சுருந்தாங்க. இவ்வளோ இருக்காது. இப்போ நிறைய புதுசாக நிறைய வந்திருக்கு. விநாயகர், அப்புறம் கிருஷ்ணன் ராதையா, ஆமாம் கிருஷ்ணன் ராதை, அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நேராக ஃபுட் கோர்ட் போயிட்டோம். ஃபுட் கோர்ட் போயிட்டு ப்ரெட் பீஸா, சிக்கன் பர்கர், மொஜிட்டோ, சாக்லேட் மில்க் ஷேக் இதெல்லாம் வாங்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான். ஆனால் நாங்கள் மெஹந்தி போடுறதுக்கு மட்டும்தான் காசு வச்சுருந்தோம். ஸோ தட் 2 காஃபி மட்டும் டோக்கன் வாங்கிட்டு காஃபி வாங்க போயிட்டோம். 2 காஃபியை மட்டும் அங்கே வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டோம். அங்கே வந்தோடனே எதுக்காக மெஹந்தி போடலான்னா கீழே அங்கே ஆள் போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அது வரைக்கும் மேலே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தோம். இப்போ காஃபி குடிச்சிட்டு நேராக கீழே மெஹந்தி போட ஓடி வந்தாச்சு. மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த புக்கில் இருந்து ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி அதை போட சொல்லியாச்சு. அந்த அங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க போட்டதே ஆக்சுவலாக ஸ்பீடாக தான் ரொம்ப போட்டாங்க. 1.5 minutes 1 minute 30 secondsக்குள்ளேயே ஒரு கை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க. பாம் மட்டும், ஒன்லி பாம் அண்ட் ஃபிங்கரில் மட்டுமே 1.5 minutesலேயே போட்டு முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு திடீர்னு மெஹந்தி போட்டுக்கணும், கை ஃபுல்லாக கால் ஃபுல்லாக போட்டுக்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துட்டு. ஸோ போடணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி வந்தவங்க போட்டுட்ருந்தாங்க. போட்டுட்டு ரொம்ப குஷியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இதில் என்ன பிடிக்கும் அப்படின்னா, மெஹந்தி வச்சுட்டு பாதி காஞ்சிருக்கும் போது அதெல்லாம் கைட்டே பிச்சு எடுத்துருவேன். அது எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வச்ச மெஹந்தியை கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் அது அப்படியே எடுத்து கீழே உதுத்து போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் மெஹந்தி வச்சுக்கிட்டேன். இந்த மெஹந்தியை வச்சதுக்கப்புறம் நாங்கள் பண்ண அலப்பறை இருக்கே, ஐயோ 100 ஃபோட்டோ 108 ஸ்டோரின்னு போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மெஹந்தியில் வெள்ளையாக எவனோ இருக்கானே, அது லெமனை வாங்கி கொஞ்சம் புழிஞ்சு விட்டோம் அந்த பக்கத்தில் கொஞ்சம் கடையில். அதுதான் இப்படி இருக்குது இல்லைனா கொடூரமாக. கையெல்லாம் ஒரே பிசுன்னு ஒட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் ஹேண்ட் வாஷ் பண்ணோம். பஸ்ஸில் வரும்போதுலே பாதி இதை உரிச்சு போட்டுட்டேன். ஏன்னா சொல்லியிருந்தேன்ல எனக்கு அது பிடிக்கும்ன்ட்டு. வரக்குள்ளே எவ்வளோ உரிச்சாச்சு. இதெல்லாம் கடையில் வச்சு நாங்கள் போட்ட அலப்பறைகள். ஃபோட்டோ எடுத்துகிட்டு